இல்லையா? வீரர்கள் கிடையாது, வீராங்கனையா? சரி, வீராங்கனைகள் அனைவருக்கும் எனது முதல்ல வந்து பாராட்டுகளையும், அதாவது ஜெயிச்சாலும் சரி பாராட்டுகளையும் முதல்ல வந்து விளையாடுறது, அதாவது ஒரு ஊக்கம் அளிக்கிறது. அதாவது என்னன்னு சொன்னால் வந்து கலந்துக்கிறது பெண்கள் வந்து கலந்துக்கிறதே முதல்ல வந்து சிறப்பான ஒன்று, புரியுதுங்களா? அதாவது நீங்கள் வந்து ஜெயிக்கிறது அப்பாற்பட்டது, புரியுதா? அதாவது முன் வந்து ஒரு போட்டியில் நம்மளால முடியும்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து நீங்கள் கலந்துக்கிறது சிறப்பான ஒன்று. நீங்கள் வந்து கலந்துக்கினா தான் தெரியும் உங்களுடைய திறமைகள், புரியுதுங்களா? வெளியில் வந்து நீங்கள் கலந்துக்கிறதுக்கு அதை வந்து ஆர்வம் காட்டுறீங்க இல்லையா? அதாவது பார்த்தா எல்லாருமே வீட்டில் இருக்கிற பெண்கள் மேக்ஸிமம் இங்கே இருந்து பார்த்தோன்னா கிராமத்தில் சின்ன சின்ன சிறு விவசாயிகளை வேலை செஞ்சுருப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் வேலை செய்றீங்க, எல்லாருமே வந்து மேக்ஸிமம் கூலி தொழிலாளிகள், லேபர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து வெளியில் போய் இங்கேருந்து கிராமத்துலேருந்து வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வரவங்க இருக்காங்க. எல்லாரும் ஒரு விதமான டிப்ரெஷனில் இருப்பாங்க இல்லையா? மன உளைச்சலோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து மனசோர்வு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு உற்சாகமான ஒரு இதை வந்து இவ்வளோ லேடிஸ் இதை பார்க்கறது ஒரு சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி கூட்டத்தில் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு கட்சி கூட்டம் அது ஜென்ரலாக வருவாங்க, ஒரு அதுக்காக வயசானவங்க முடியாதவங்க கூட என்ன பண்ணுவாங்க, வண்டியில் ஏற்றிட்டோம்னா வருவாங்க. கண்டிப்பாக அவங்க வேறு ஊற்றி பார்த்துருக்காங்க, நிறைய இதெல்லாம் பார்த்துருக்காங்க நம்ம கட்சி மீட்டிங்லாம். ஆனால் ஒரு விளையாட்டு ஒரு சின்ன கிராமத்தில் அதுவும் இவ்வளோ பேர் இந்த டைமுக்கு இந்த டைமுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறது, எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்களையும் இதில் இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி வந்து அடிக்கடி இந்த போட்டிகள்லாம் கலந்துக்கணும், போட்டிகள்லாம் வைக்கணும். இந்த மாதிரி வந்து சிறந்து ஒரு முன்னோடியாக இருந்து இந்த மாதிரி ஏற்பாடு செய்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் முதல் நன்றியாக சொல்லணும். அதில் வந்து கலந்துக்கிட்டு அதாவது பார்த்தா பசங்கள்லாம் பார்த்தாலே சின்ன வீராங்கனைகள் சொல்கிறாங்க இல்லையா? எங்கேருந்து எல்லா வீராங்கனைகள் வராங்கன்னு பார்த்தா கிராமப்புற மாணவர்கள் தான் அதிகப்படியான இந்த போலீஸ் துறையும் சரி எல்லா துறையும் சரி மேக்சிமம் வரது யாருன்னு பார்த்தா அடித்தட்டு மாணவர்களுக்காக கிராமப்புறங்கள்ல இருந்து அவங்க தான் இந்த போலீஸ் மேக்சிமம் பார்த்தா இப்போ 400 பேர் 500 பேர் எடுக்கிறாங்கன்னா நாங்கள் போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல்லையும் ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூலில் பசங்க இப்போ இந்த சரிதான் ஒருத்தவங்க இருக்காங்க போலீஸ் கௌதம், இவரெல்லாம் பார்த்தா நான் ட்ரைனிங் கொடுத்த மாணவர்கள் தான். இவங்கெல்லாம் போன பேச்சில், புரியுதுங்களா? இவங்கெல்லாம் பார்த்தா எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்க, அவங்க தான் ஒரு கொடாத்தூர், இவரு ஒரு திருக்கனூர், புரியுதுங்களா? இவங்க எங்கேருந்து வந்தாங்க எல்லாம் கிராமப்புறங்கள் தான். டவுன்லாம் வந்து மேக்ஸிமம் கம்மியானதான். இவங்களுக்கு தான் அதிக என்ன இருக்கும், உடல் அளவுலையும் சரி மனசளவுலையும் இருக்குன்னா இவங்களுக்கு இருக்கும், அதிக தன்னம்பிக்கை இருக்கும் இவங்களுக்குலாம். அதனால அந்த தன்னம்பிக்கை பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே இப்போ இந்த விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதிக விதமான இப்போ வந்து இப்போ போலீஸில் வந்து ஃபஸ்ட்லாம் கம்மியான ரொம்பவும் கம்மியானது. இப்போ 100 பேர் எடுக்கிறாங்கன்னா ஒரு 10 பேர் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. விளையாட்டு வீரர்கள் இருந்தாலும் சரி பெண்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து 33% இப்போ வந்து போலீஸ் துறையில் வந்து போலீஸ் இல்லை எல்லா துறையிலுமே அவங்களுக்கு நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்திக்கணும். படிக்கிற பசங்க ரொம்ப கம்மியாவது நம்ம மார்க் எடுத்தா வரும். இந்த ஸ்போர்ட்ஸ்ன்றது அவங்களுக்கு என்ன பண்ணுது, ஸ்போர்ட்ஸ்ன்றது ஸ்போர்ட்ஸ் கோட்டா நிறைய கோட்டா வந்து அதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலையுமே போல்டாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அடித்தளம். அதனால வந்து பெண்கள் மன தைரியமா எல்லாத்தையுமே நம்ம இது இருந்துச்சுன்னு சொன்ன எல்லாத்தையுமே என்ன சொல்றது கேஷுவலாக ஹேண்டில் பண்ணலாம். உண்மையாலுமே ஏதாவது ஒரு இடத்துல போனானாக்கா ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கூட இந்த மாதிரி வீரர்கள் இருக்கா தானாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு உள்ளேருந்து வரும். நான் பேசிக்காக நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்றதால சொல்கிறேன், புரியுதா? பேசிக்காக நான் அத்லெட், புரியுதா? நேஷனல் கிரிக்கெட் லெவலில் நேஷனல் கிரிக்கெட் சாஃப்ட் பாலில் ஒரு 12 வருஷம் சாஃப்ட் பால் சொல்லுவாங்க அந்த ஃபெடரேஷனில் வந்து நான் இன்டர்நேஷனல் லெவலோட போயிட்டு வந்துருக்கிறோம், புரியுதா? பேசிக்காக எனக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன்றதால அவங்களுடைய மனசுடைய அந்த தைரியம் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியும். எல்லாத்தையுமே அவங்களால சகிக்கவும் முடியும், அவங்களால எதிர்கொள்ளவும் முடியும். அதனால பெண்கள் அதாவது இந்த சின்ன பசங்க இல்லாமல் பெரியவங்க அது மாதிரி தான் வயசானவங்க அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய விளையாட்டுகள் வீட்டில் இருந்து நிறைய விளையாட்டுகள் இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பசங்க எல்லாமே வந்து செல்லு எல்லாருமே முக்கியமாக பார்த்தா எல்லாரும் எதை யூஸ் பண்ணுறாங்க, செல்லு. உடம்பளவில் எதுவுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஃபுல்லாக வந்து மைண்டு அது என்ன ஆகுது, மைண்டு டிப்ரெஷன் தான் ஏற்படும் அதில். அதனால அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி எப்படி இப்போல்லாம் நாங்கள் இல்லையா இந்த மாதிரி விளையாட்டுலாம் பார்த்தோன்னா உற்சாகமாக தருது. எல்லாருக்கும் அந்த மனசு வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வயசானவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குது மனசு இப்போல்லாம் ரிலாக்ஸாக இருக்கும். டெய்லிக்கும் நம்ம தினமும் வந்து சாப்பிட்றது போகிறது 3 வேலைக்கு சாப்பாடு ஆக்கி போகிறது, பசங்களை ஸ்கூலுக்கு கிளம்புறது, அதுக்கப்புறம் வந்தது இந்த சீட்டு கட்டணும் அந்த சீட்டு கட்டணும் அது காசு வேணும் இது காசு வேணும்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு வந்து அந்த கமிட்மெண்ட்லாம் இருக்காது. எப்படிலாம் பூர்த்தி பண்ணுறது, கல்யாண வயசில் பசங்க இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆகணும். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஃப்ரீயாக எந்த விதமே இல்லாமல் இவ்வளோ நேரம் விளையாடிருப்பீங்க, எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருப்பீங்க. அது மாதிரி அடிக்கடி நம்மளே வந்து புத்துணர்ச்சியாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் வந்து யாருமே நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுப்போம். நம்மளை வந்து புத்துணர்ச்சி ஆகிறதுக்கு என்னென்னலாம் நம்ம செய்யணுமோ அது மாதிரி செய்யுங்க. நிறைய பார்த்தோம்னு சொன்னால் அந்த காலத்தில் அது உடல் அளவில் நம்ம வந்து சோறு போடுறோம்னா அந்த ஃபஸ்ட் வாஷிங் மிஷின் இருக்கிற செயற்கை பொருள் எல்லாமே வந்து போச்சு, எல்லாத்துக்கும் ரோகம் முதல்ல வந்து போச்சு. அதனால அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையாக நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு சொன்னால் இயற்கையாக என்ன பண்ணணும், சில வேலைகள்லாம் செய்யணும். அதாவது சின்ன பசங்க சொல்கிறேன், பெரிய வேலை செஞ்சு தான் இருக்கிறீங்க, கொல்லி வேலை செய்கிற நம்ம சின்ன பசங்க அந்த மாதிரி நான் வளர்க்கணும். அதே மாதிரி தைரியமாக இருக்கணும். எந்த ஒரு சின்ன இதுக்கு வந்தாலும்
சின்ன இஷ்யூ வந்தாலும் எது பண்ணக்கூடாது, நம்ம எது எக்ஸிடென்ட் பண்ணவே கூடாது. எல்லாமே நம்மளால முடியும். நம்மளால முடியாது, பெண்களால் முடியாது எதுவுமே கிடையாது. புரியுதா? ஆண்கள் சாதிக்க முடியாத கூட இந்த காலகட்டத்தில் பெண்கள் சாதிக்க முடியும். புரியுதா? உண்மையதான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து வெறும் வந்து உடல்நல கூட தைரியம் இருக்கு. ஆனா பெண்களுக்கு 2 விதத்துலையுமே, புரியுதா? நான் வந்து பார்த்தேன்னு சொன்னா எனக்கு செச்சோன்னு சொன்னாக்கா, இப்போ நான் செஷன்லாம் சொன்னாக்கா 24 ஹவர்ஸ் இருக்கணும். எனக்கு ஒரு 9 வயசுல ஒரு பையனும் 2.5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் விட்டுட்டு வந்து நம்மளாம் ஆண்களுக்கு ஈக்குவலாக வேலை செய்ய முடியும்னு சொன்னால் என்னால் முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த இதுக்கு வந்துருக்கிறேன். அவங்களோட ஈக்குவலாக தான் நான் வேலை செய்கிறேன். புரியுதுங்களா? அவங்கள மாதிரி ஆண்கள் வேலை செய்கிறேன். அதே ஸ்டேஷனில் என்னால் வேலை செய்ய முடியும். நான் வேலை செஞ்சு தான் இருக்கேன். 10 வருஷமா லா அண்ட் ஆர்டர் வேலை செஞ்சு தான் இருக்கிறேன். புரியுதா? அதனால நம்ம எல்லாரும் இப்போ சொன்னாங்க, பாண்டிச்சேரி போலீஸ்லேயே வந்து ஒரு 43 வருஷமா இந்த மாதிரி எஸ்எச்ஓ யாரும் போடல. எதுல? லா அண்ட் ஆர்டர் ஸ்டேஷனில். ஃபர்ஸ்ட் என்னை கூட்டு கேட்பாங்க. அப்போ என் குழந்தைக்கு 1 வயசு, எது 10 மாதம் முடிஞ்சு 11 மாதம், 1 வயசு கூட ஆகலை. அப்போ என்னை கூட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் ஸ்டேஷனில் போட போகிறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப தூரம் திருக்கோணையில் முதல்ல போடும்போது அது வரைக்கும் யாருமே பெண் எஸ்எச்ஓ இல்லை. அது மாதிரி இந்த லா அண்ட் ஆர்டர் ஸ்டேஷனில் கேட்குறாங்க. நான் வந்து அந்த டைமில் டிஜிபி என்னை கூட்டு 3 பேரை கேட்குறாங்க, 2 பேரை கேட்குறாங்க ஆப்ஷன் கொடுத்து யார் போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அதில் எல்லாருமே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 2 பேர் போயிட்டாங்க. என் பிள்ளைய பார்த்தணும், குழந்தை இருக்குது, அதே மாதிரி என்ன சொல்கிறது, என் வீட்டுக்கார உடம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டாங்க. அந்த டைமில் அந்த டிஜிபி என்னை கேட்கும்போது நான் போகிறேன் சார், நான் செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் அன்னைக்கு எனக்கு 10 மாதம் குழந்தை இருக்குது, என் வயசு மாமியார் இருக்காங்க, அவங்களும் ஹார்ட் பேஷண்ட்டு, என் வீட்டுக்காரங்க 2 பேரும் வேலைக்கு போகிறோம். அதனால் வேலைக்கு போகிறாங்க, பார்த்துக்க முடியாது, குழந்தை இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு நான் பின் வாங்கிட்டேன்னு சொன்னால் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து இந்த இடத்துல பேச முடியும். புரியுதா? அதனால வந்து எதுவாக இருந்தாலும் பண்ணணும், தைரியமா நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மன தைரியத்தோட எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஏன்னா சிறப்பாக செய்யும், எல்லாரோட சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு பெண்கள் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த உறுதி. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களால் சாதிக்க முடியும். நீங்கள் எல்லா வீட்டில் எல்லா பெண்களும் முதல்ல ஈக்குவலாக வந்து ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க இருக்கும்போது 2 பேருக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், ஈக்குவலாக வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்கேருந்து வராலும் நம்ம கிட்ட தான் வரணும். ஆண்கள் ஒரு மாதிரி, பெண்கள் ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளை ஒரு மாதிரி, ஆம்பளை பிள்ளை மாதிரி தயவு செய்து வளர்க்காதீங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஆம்பளை மாதிரி வளர்த்ததால இன்றைக்கி எல்லா இடத்துலையும் என்னால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா தனியாக 20 நாள் 25 நாள் டெல்லிக்கெல்லாம் அனுப்புவாங்க, எல்லா ஊருக்கும். புரியுதா? எல்லா ஊருக்கும் போனால் தைரியமாக அனுப்புவாங்க. என் தம்பி அந்த அளவுக்கு கூட அனுப்பினா என்ன அனுப்புவாங்க. அதனால் உங்ககிட்ட வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களை தைரியமாக அனுப்புங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், பெற்றவங்களுக்கு பொம்பளை பசங்க சொல்லணும். அதே மாதிரி சில விஷயம் இந்த டைம் நீ என்ன ஆகணும், நீதாம்மா எதிர் போலீஸ் ஆகணும். வெரி குட். அப்போ போலீஸ் ஆகணும்னு சொன்னால் அடுத்ததான் உன் பேர் என்ன, காயத்ரி. ஓகேவா? நான் வந்து பேச அடுத்ததோட இப்போ நீ அடுத்தது வரும்போது என்னை வந்து பார்த்து சொல்ல கூடாது. அது மாதிரி நீ வந்து என்கிட்ட கேட்கணும், மேடம் இந்த மாதிரி என் பேர் காயத்ரி, நான் இந்த மாதிரி குமாரபாளையத்தில் இது மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கும்போது நான் வந்தேன், இப்போ நான் போலீஸ் ஆகிட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லணும். அடுத்த நீ இப்போ என்ன வயசாகுது உனக்கு? 13. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே தான் இருப்பேன், இன்னும் 23 வருஷம் சர்வீஸ் இருக்குது. அப்போ வந்து எஸ்ஐ போலீஸும் இருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன கிரேட் அதிகமாக இருக்குதோ அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசில் நினச்சோங்க. இன்னையிலேருந்து நீ 13 வயசு ஆகுது, நீ இன்னையிலேருந்து என்ன பண்ணும், அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும், சைட் பை சைடு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும், உடல் அளவுலையும் சரி, பயிற்சி புத்தகத்துலையும் சரி. அதனால் அதுக்கு உண்டான முயற்சி கண்டிப்பாக எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு காயத்ரி சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் இன் பாண்டிச்சேரி ஃபியூச்சர். ஓகேவா? அது மாதிரி உங்களுக்குள்ள திறமை நீங்களே வளர்த்துக்கணும். புரியுதா? இவங்களுக்கு காயத்ரிக்கு மட்டும் சொல்லலை, உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன். ஓகேவா? சிறப்பாக நிறைய ஒரே ஏதாவது வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, வீட்டில் சாப்பாடு நிறைய வேலை இருக்கும். அதே மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் என்னை விட சிறப்பாக பேசுவாங்க, சிறப்பான பேச்சாளர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பு நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, தன்னம்பிக்கைக்கு பாத்திரமான ஆள். அதனால் வந்து ஐயா அவர்கள் வந்து சிறுமுறையை பேசுவார். இதை நான் நிறைய பேசினே இருப்பேன், விட்டாக்க நான் ஒன்றும் பேசிட்டே இருப்பேன், மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம். புரியுதுங்க? அதனால் வாய்ப்பளித்த இந்த கூட்டம் மிக 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 நன்றி.